உண்மையிலே பாருங்களேன், ஊமைக்கிளி பாடுது, நொண்டிமையில் ஆடுது, நடிகர் சிம்புவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற கதையா எல்லா படமும் பாடந்தேன்னு அண்ணன் பேசிட்டு உட்காந்துருக்க அழகு போல. அண்ணன் கோமாளி பட ஜெயம் ரவி மாதிரி கோமால இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கனா படம் வரையில விவசாயி நிர்வாண போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க கனா படத்தில் வசனம் வந்துச்சு, அண்ணே நீங்கள் கோமாவுக்கு போய் 18 வருஷம் ஆச்சு, திரும்பி இந்த ஸ்டேஜுக்கு வந்துருங்க. இதெல்லாம் பரவாயில்ல, லவ்வில் 20 வருஷம் முன்னாடியே எங்களை ஏமாத்திட்டாங்க. பார்த்து பார்த்து காதல் பண்ணாலே கல்யாணத்துக்கு முந்தின நாள் வரையே அந்த பொண்ணு நம்மளை தான் கட்டுமான்னு டவுட்டாக இருக்குது. ஆனால் 20 வருஷம் முன்னாடி பார்க்காமலே காதலாம். பார்த்த பொண்ணே நாளைக்கு உன்னே தான் கட்டுமான்னு தெரியாது மூதேவி. பார்க்க இன்னைக்கு சாக்லேட் பை மேடின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு படத்தில் அப்பாசு லட்டாட்ட ஒரு பொண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருவாரா. நம்மளால 5 நாளில் ராஜீவ் சாமியல்னு ஏமாத்துற வரையே அந்த பொண்ணு அரலூசாவே இருக்குமா. இதனால தான் இன்னைக்கு கல்யாணத்துக்கு என்னைக்கு பொண்ணு ஓடி போச்சுன்னு செய்தி வருது. நல்லா பாருங்களேன், இதுக்கு முன்னாடிலாம் பொண்ணு ஓடுமா கல்யாணத்தன்னைக்கு, மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து பயந்து ஓடினா தேங்க உண்டு. இந்த மாதிரி படம் எடுத்ததுக்கப்புறம்லாம் பொண்ணு ஊரா ஓடி போயிருது. கண்ணை மூடி யோசிச்சு பாரு யாரு வருவா. எனக்கு தான் கண்ணை முன்னா ஐஸ்வர்யா ராய் வருது, எங்க அம்மா என்னை கட்டி கொடுப்பாள் ஐஸ்வர்யா ராய. எப்படியெல்லாம் ஏமாத்துறிய, கண்ணை மூடினோன்னு மாதவன் போட்டா வருது. ஏன் தம்பி அழகுக்கு என்ன, ஐஸ்வர்யா ராயை விட அழகான பொண்ணு கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு அறமும் ஒரு அருவியும் தான் ரிப்பீட்டாக வரும். 30 படம் சொல்ல போனால் 300 படம் ஹரஹர மகாதேவியா வந்தா அப்புறம் எப்படி நாடு விளங்கும். நிச்சயமானதுக்கப்புறம் பார்ப்பாரா, நர்ஸ் வேஷம் போட்டு போவாரா, அந்த பொண்ணு இவர் பின்னாடியே சுற்றுமா. ரெமுனி காதலை இவன் ஏன்டா பார்க்குற எங்கள் நெத்தியிலாம் ஈனாவானான்னு எழுதி ஒட்டியிருக்காடா. 4 வருஷத்துக்கு ஒரு தடவைக்கு பேய் படம் வந்துச்சு. இன்னைக்கு மாசத்துக்கு 4 பேய் படம் வருது. மாதம் 96 இருக்க, அடுத்த மாதம் நீ மோகினியா இருக்க. பேய்க்கு இருக்க மவுசே போச்சுங்கய்யா. பேயினா மேலே தொங்கிக்கிட்டு வரும், அருந்ததி படத்தில் மாதிரி இறங்கி வருங்கிறத போய் ரோஸ் பவுடர் அடித்து 2 கீரல் போட்டால் பேயின்னு சொல்லி கொடுக்குறியே. கல்யாண வீட்டில் எங்கள் பக்கத்து வீட்டு பையன் போய் பொண்ணை பார்த்துட்டு பேய் 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 பேயின்னு கத்துறேன். அஞ்சனா படத்தை பார்த்துட்டு இப்படித்தான் ஒருத்தன் லாரன்ஸ் மாதிரி மாமியார் இடுப்பில் போய் சக்குன்னு உட்காந்துருந்துருக்கான். அவ்வளோதான், 2 முழங்காலும் உடஞ்சி பிளேட் வச்சு கட்டி ஆஸ்பத்திரியில் ஆர்த்தோ வார்டில் படுக்க போட்டிருக்காங்க. எங்கேயாவது ஒருத்தன் இப்படி டக்குன்னு இடுப்பில் ஏறி உட்கார்றத, அது சினிமாவில் அது மாதிரி பார்த்துட்டு பேய் படம் உட்காருவாங்க, ஓடுவாங்க, பார்த்துட்டு கை தட்டிட்டு ஒடியாந்துறேன். அதோட இதெல்லாம் பரவாயில்ல. ஒரு காலத்தில் டியூஷனுக்கு படிக்கிறதுக்காக போனோம். 3 படம்னு ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி 12th மேக்ஸ் டியூஷன் ஜனனியை பார்க்கவே நம்மால் ஊரம் திரியிறேன். இன்னைக்கு தமிழ் கலாச்சாரம் என்பது ஒருவனுக்கு ஒருத்தி, இதை தான் முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ண ஒன்றை வச்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கே இன்றைக்கி மாப்பிள்ளை பையலுக்கெல்லாம் வக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. இதில் கல்யாணத்துக்கு முன்னாடியே வாழ்கிறத ட்ரெண்டாக 4-5 படத்தில் எடுக்கிறீங்க. கல்யாணமே ஆகுமான்னு பல பேருக்கு தெரியலை. கல்யாணத்துக்கு முன்னாடி சினிமாவில் வேணால் தம்பியெல்லாம் தங்கச்சியெல்லாம் எல்லாம் நடக்கலாம், ஆனால் ரியல் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பு தமிழனுடைய பாரம்பரியமா? ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை சொல்லிக் கொடுத்த தமிழ் சமூகத்திலே இன்னைக்கு நீங்கள் லிவிங் டு கெதரை படமாக எடுக்கிறீங்க. திரைப்படங்களை பொழுதுபோக்காக மட்டும் பாருங்கள், அதையே உங்கள் பொழுதாகவும் போக்காகவும் மாற்றிவிடாதீர்கள். பொழுதுபோக்குக்கு திரைப்படங்கள் தான் ஏற்றது, உங்களுடைய பொழுதுக்கு திரைப்படங்கள் ஏற்றதல்ல. நடுவர் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.